தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது, அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை என்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், நம் தேவன் அருளிய வேத வசனங்கள் எப்பொழுதும் நம் இருதயத்தில் நாம் வைத்து அதையே என்றென்றைக்கும் எல்லா நிமிடங்களிலும் ஒவ்வொரு தருணத்திலும் அவருடைய அந்த வசனத்தை நாம் சொல்லிக்கொண்டே அதை தியானித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் கர்த்தர் நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசகாமல், அதாவது நம்முடைய கால்கள் சறுக்காமல், நாம் தீய வழிகளில் செல்லாமல், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களில் நாம் நடக்காமல் அவர் நம்மையும் நம் சந்ததியையும் பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, இதைத்தான் இரவும் பகலும் சிந்திக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1 கூறுகின்றது. அது மட்டுமல்லாமல், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என் தூதர்களை கொண்டு உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் 91 சங்கீதத்தில் கூறுகின்றார். எப்பொழுதும் நாம் அவருடைய வசனத்தை மட்டுமே நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை கூறி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றிலிருந்து எப்பொழுதும் நம் இதயத்தில் ஒரு வசனத்தை நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும், ஒரு வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பா, நீங்க இந்த வசனத்தை கூறியிருக்கீங்கப்பா, இதன்படி எங்களை நடத்துங்க என்று எப்பொழுதும் வசனத்தின் மூலமாக நாம் இறைவனிடம், கர்த்தரிடம், ஆண்டவரிடம் பேசிக்கொண்டே இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய கால்கள் இடராதபடி, நம் கால்கள் சறுக்காதபடி, நம் பாதைகள் கர்த்தருடைய வழியை விட்டு பின் வாங்காதபடி அவர் பாதுகாத்து நம்மையும் நம் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உமது வேதம் எங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கும் பொழுது எங்கள் நடைகளில் ஒன்றும் சிறிது கூட பிசகாமல் நேர்வழியில் எங்களை நடத்துவீர். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வழிகளை பார்த்து யாரும் குறை சொல்ல மாட்டார்கள், விரல் நீட்டி எங்களை குறித்து பேச மாட்டார்கள். அப்படி நீர் எங்களை அருமையாக நடத்துவேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக உமக்கு கோடி நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் இன்றிலிருந்து எப்பொழுதும் உமது வசனத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டே இருப்போம், அதை நினைத்துக் கொண்டே இருப்போம், அதை கூறி நன்றி கோரிக்கொண்டே இருப்போம் என்று தீர்மானிக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் எங்களுடைய சந்ததிகளுடைய நடைகளில் ஒன்றும் பிசகாமல், சேதமாகாமல், சறுக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.